போர் காரணமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வரும் நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களுடன் மக்கள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் தற்பொழுதுள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் மணிவண்ணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், தற்பொழுது சரியா எந்த இடத்துல இருக்கீங்க? பெட்ரோல் நிலையங்களில் மக்களின் கூட்டம் அலைமோதுவதாக தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நிலை என்னவாக இருக்கிறது? மக்களின் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கிரிஜா. வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல் காரணமாக இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் அதே நிலை நீடிக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் நேற்றிலிருந்தே இந்த பெட்ரோல் நிலையங்களில் அதிக அளவில் குவிந்து தங்களுடைய வாகனங்களுக்கு தேவையான அந்த பெட்ரோல் டீசலை நிரப்பி வருகிறார்கள். தொடர்ந்து பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அதிக அளவில் அணிவகுத்து நிற்கின்றது. ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்களிலும் சரியாக 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரையும் அதிகபட்சமாக 30 நிமிடம் வரையும் காத்து கிடப்பதாக நம்மிடையே பொதுமக்கள் நேரடியாக கருத்து தெரிவிக்கின்றனர். முழுவதும் ஒன்றிய அரசின் தவறினால் மட்டுமே இது நிகழ்ந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். காலையில் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும், அதே போல பொதுத் தேர்வு உள்ளிட்டவைகள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதனால் நீண்ட நேரம் காத்திருந்து தங்களுக்கு தேவையான அந்த பெட்ரோல் டீசலை நிரப்பி செல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆட்டோக்களுக்கு நிரப்பக்கூடிய எல்பிஜி கேஸ் என்பது முழுவதுமாக நிறுத்தப்பட்டதன் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. நாம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் நிலையத்தில் இருக்கிறோம். இங்கே பொதுமக்கள் காலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்து கிடந்து தங்களுக்கு தேவையான இந்த எரிபொருளை நிரப்பி வருகிறார்கள். காலை 7 மணியிலிருந்து நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் நீண்ட வரிசை நம்ம இருக்கிறது தியாகராய நகரில் ஒரு பிரதான சாலையில் இருக்கக்கூடிய பங்கில் இருக்கிறோம். நீங்களே பார்க்கலாம், நமது ஒளிப்பதிவாளர்கள் CN தாஸ் மற்றும் G ரமேஷ் உங்களுக்கு இந்த நேரடி காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் எப்படி நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பகுதியில் பொதுமக்கள் நிற்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. சென்னையில் இந்த பெட்ரோல் நிலையம் மட்டுமில்ல, பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்களில் இதே நிலை என்பதே நீடிக்கிறது. மக்கள் ஒரு அச்சத்தில் இங்கு அதிக அளவில் குவிந்து வரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் சரியாக கிடைக்குமா என்ற பயத்தில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இந்த எரிபொருளை நிரப்பி வருகிறார்கள். மறுபுறம் கார்கள் 4 சக்கர வாகனத்தில் வருபவர்களும் அவர்களுக்கு தேவையான எரிபொருளை நிற்க நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். போதுமான இருப்பு இருப்பதாக ஒரு புறம் இங்கு சொல்லப்பட்டாலும் மக்கள் பெரிய அளவில் அச்சமடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இல்லத்திற்கு வழங்கக்கூடிய அந்த சிலிண்டர் கேஸ் என்பது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. புக்கிங் செய்தாலும் புக்கிங் ஆகவில்லை என்று பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். இங்கு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் மூடப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேரங்கள் மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று சென்னையில் நேற்றிலிருந்தே இந்த பெட்ரோல் டீசல் போடக்கூடிய பெட்ரோல் நிலையங்களை அதிக அளவில் பொதுமக்கள் குவியக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. உடனடியாக ஒன்றிய அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்.